மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினு டிஃபென்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மார்கன் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். மார்கன் நம்ம விஜய் ஆண்டனி அவருடைய படம். லியோ ஜான் அப்படிங்கிறவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. லியோ ஜான் பால் அப்படிங்கிறவர். ஸோ ஒரு பெரிய அந்த டீசர் வந்தப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படம் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே இன்னும் ஹைப் ஏற்றுதா அப்படிங்கிறத ட்ரைலரில் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் எப்படி அவளை ஃபாலோ பண்ணுறோமோ கில்லர் எவ்ரி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறோம். சிஜியாக இருந்தாலும் நல்லா இருக்குது. அவள் உயிர் நம்ம கையில். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஏதோ ஸ்பெஷல் ட்ரக் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் உடம்பை கருக வச்சிருக்காங்க. He is Mr. Dhuru, Senior ADGP Mumbai. இனிமே இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போறார். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபிஷியல். அந்த டேப் வந்து மேலே போனது சில சமயம் சில விசைச்செடிகளை பிடுங்கும் போது இன்ஜெக்ஷன்னால தான் மொத்த தோட்டத்தையும் அழிக்க வேண்டியது இருக்கும். தமிழ் அறிவு ஏஜ் 23, சன் ஆஃப் முருகவேல். ஐடென்டிஃபிகேஷன் கட் இந்த லெஃப்ட் ஐப்ரோ. ஒருத்தனை ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் மினிமம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணோம்னா லூஸா அவங்க ஐடியல் மைண்டில் இருக்க டெவில் தானாக வெளியே வர ட்ரை பண்ணும். இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். இருபது லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். யார் இந்த பையன்? சொல்லு, இது உனக்கு எத்தனாவது கொலை? நான் சொல்லலை டெவில் வெளியே வர பார்க்கணும். கூஸ் பம்ப்ஸுங்க, லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ். அது அந்த அந்த உடம்புலேருந்து அந்த இது தனியாக பிரிஞ்சு வர்றது வந்து செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு த்ரில்லர் ஜானர் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த மாதிரியான படங்களை யூஸ்வலாக வந்து வில்லன் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அவர் தான் வந்து மெயின் வில்லனா இல்லை அதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா பெரிய ஒருத்தர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து இவர் தான் அந்த மெயின் அந்த இப்போ விஜய் ஆண்டனி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல மெயின் ஆள் இவர் தான் அப்படிங்கிறது வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ரிவீல் ஆனதுனால படத்தில் வந்து என்னென்ன அந்த எக்ஸைட்மெண்ட் எலிமெண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாகுது. ஏன்னா வந்து இந்த கேரக்டரை ரிவீல் பண்ணுறது தான் ஒரு மெயின் ட்விஸ்ட்டாக இருக்கும் படத்தில். அதே இங்கே ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இன்னும் படத்தில் வந்து என்னென்ன ட்விஸ்ட் இருக்குது இதெல்லாம் பார்க்கறது நல்லாயிருக்கும். இன்வெஸ்டிகேஷன்லேயும் புதுசாக ஒன்று கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் அந்த ஃபஸ்ட்டு 2-3 ஷாட்லாம் பார்க்குறதுக்கு ராட்சசன் படம் அந்த ஃபீலிங்கில் இருந்தது. ஸோ அந்த மெயின் வந்து அந்த இன்ஜெக்ஷன் அந்த மெடிசன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் அந்த பிளாக் ஆகுது உடம்பு, அதையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக எனக்கு தெரியுது. விஜய் ஆண்டனி வந்து எப்பவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதைகள் சூஸ் பண்ணி அடிக்கிறாள். இது லிட்ரலி பார்க்குறதுக்கு அவருடைய படமே முந்தைய ஒரு படம் வந்து கொலைன்னு ஒரு படம் இருக்கும், அதோடைய ரிசம்பிள் எனக்கு தெரியுது. ஸோ அந்த போஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எப்படி மக்கள் வந்து ரிசீவ் பண்ணி அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றதுலேயும் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்து அடித்து துவைச்ச மாதிரியான ஒரு கதை தான். இதில் டிஃப்ரெண்ட்னா அந்த பிளாக் உடம்பு வந்து பிளாக் ஆகிறதும் அந்த வில்லனை வந்து போட்டு அந்த அவர் தண்ணிக்கும் அதுக்கு இந்த படத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு டைலாக் செமையாக இருந்தது. தண்ணிங்கிறது வந்து பூமியோட ரத்தம் அப்படின்றது அது நல்லா
செம்ம அட்ராக்டிவாக இருந்தது அந்த டைலாகு. ஸோ தண்ணி இது அந்த வில்லன் இவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் போல், அது அந்த கனெக்ட்னால படத்தில் ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ட்ரைலராக கட்ஸாக நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் விஜய் ஆண்டனி. ஸோ அவரோட படத்துக்கு அவரே மியூசிக் போட்டுக்கிறாரு. ஸோ நல்லா தான் இருந்தது, மியூசிக் வைஸும் நல்லா தான் இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரைலர் பார்த்தாச்சு, படம் எப்படி வரப்போகுதுன்றது. ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் பார்ப்போம். ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு ட்ரைலர் அப்படின்னு சொல்லணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. பை.